இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய கருத்தானது சோதனை வேதனை ஏற்றுக்கொள்வேன். இன்றைய வாசகங்களிலே நமக்கு சோதனை வேதனை பற்றிய வாசகங்கள் வருகின்றன. மனிதன் மிகவும் அஞ்சக்கூடிய அவனுடைய வேதனை, குறிப்பாக நோய், சாவு. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், சாவு கடவுளால் உண்டாக்கப்பட்டது அல்ல. சாவு கடவுளால் உண்டாக்கப்பட்டதல்ல, அது அலகையின் சூழ்ச்சியினால் வந்தது. நமக்கெல்லாம் தெரியும், ஆதியில் மனிதன் பாவம் செய்தான், கடவுளின் கட்டளையை மீறினான். அவர் கடவுள் எதை உண்ணக்கூடாது என்று சொன்னாரோ அந்த கனியை உண்டான். அது அறிவின் கனி. இவன் மனிதன் நம்மை போல் ஒருவனாகிவிட்டான். ஆனால் ஒருவனாகி அவன் அறிந்து தீமை செய்ய தொடங்கிவிட்டான். ஆக இவன் மீண்டும் வாழ்வின் கனியையும் உண்டு இறப்பே இல்லாமல் வாழ்ந்து தீமையை செய்யக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில்தான் நம் ஆண்டவர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளுகின்றார். வாழ்வின் கனிக்கு காவல் வைக்கின்றார். ஆக மனிதனுக்கு அது எட்டா கனியாகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் வரை. இந்த சாவு கடவுளால் படைக்கப்பட்டதல்ல, ஆனால் அலகையின் சூழ்ச்சியினால், மனிதனின் கீழ்ப்படியாமையினால் வந்தது. சாலமோனின் ஞானம் 1:13 நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் 12ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, நெறிதவறிய வாழ்வினால் சாவை வரவேற்று கொள்ளாதீர்கள், உங்கள் செயல்களாலே அழிவை வருவித்து கொள்ளாதீர்கள். அலகையின் சூழ்ச்சி மட்டுமல்ல, மனிதனின் செயல்களுமே அதற்கு காரணம். சாத்தானின் சூழ்ச்சிக்கு இணை போகின்ற, தங்களையே ஒப்பு கொடுக்கின்ற அந்த மனித நிலையும் செயல்களுமே சாவுக்கு காரணமாக அமைகின்றன. இந்த சாவு நிலையானதா? சாவு கடவுளால் படைக்கப்பட்டதல்ல, இடையிலே வந்தது. இது நிலையானதா என்றால் அதுதான் இல்லை. அதுதான் நம் ஆண்டவர் நற்செய்தியிலே நமக்கு காண்பிக்கின்றார். நற்செய்தியிலே பொதுவாக சாவு என்பது உறக்கமாகவே கருதப்படுகின்றது. இயேசு லாசருடைய மரணத்தை பற்றி கூறும் பொழுதும், நமது நண்பர் தூங்குகிறார், நான் போய் அவரை எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுபோல் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அனைவரும் இழந்து, அந்த குழந்தை இறந்து விட்டாள் என்று அழுகையும் அமளியுமாய் இருக்கும் பொழுது, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, குழந்தை இறக்கவில்லை, தூங்குகிறார் என்றார். அதுபோலவே அவர் சொன்னது போலவே, சிறுமியே எழுந்திடு என்று சொன்ன உடனே அவர் எழுந்து நடக்க தொடங்குகின்றார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் புனித பவுலும் திரு அவை தொடக்கத்திலிருந்து இன்றும் நம் வழிபாடுகளிலும் சொல்லுவது, இறந்தவர்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவர்கள் துயில் நிலையில் இருப்பவர்கள் என்றே. இறப்பு என்பது நிரந்தரமல்ல, இறப்பு என்பது ஒரு உறக்கமே. இந்த நிலையிலிருந்து, உறக்க நிலையிலிருந்து நாம் எழுவோம். நம் ஆண்டவர் இயேசுவின் சத்தத்தில் அதை கேட்டு நாம் எழுவோம் என்பதே நம்பிக்கை. மனிதன் மிகவும் பயப்படக்கூடிய இந்த சாவே இவ்வளவுதான் என்றால், நம்முடைய வாழ்வில் வருகின்ற, அன்றாடம் வருகின்ற சிறு சிறு துன்பங்கள் எத்தகையதாயிருக்கும்? இப்போது நான் உங்களிடமும் கேள்வி கேட்டால், அதாவது நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள், மிக மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள் நாள் எந்து என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நேற்றோ அதுக்கு முந்தின நாளோ சொல்லவே முடியாது. நமக்கு தெரியாது, நாளையும் நாளை மறுநாளும் மகிழ்ச்சியாக இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் மனிதர்களாகிய நாம் துன்பத்தை மறுக்கிறோம், துன்பம் வரக்கூடாது என நினைக்கிறோம். ஆயினும் நாம் துன்பத்திலே இருக்கிறோம், அதுதான் உண்மை.
மகிழ்ச்சியாக இருந்து நம்மில் பலரும் பல நாட்கள், மாதங்கள், என் வருடங்கள கூட ஆயிருக்கலாமோ என்ற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் தோன்றும். ஆனால் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்தவ பண்பில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்வில் நாம் மகிழ்ச்சியை துய்த்துணர முடியும். துன்பம், சோதனை இவையெல்லாம் நம்முடைய வாழ்வில் சாதாரணமானது. மனிதன் என்ற நிலையில் நாம் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான். ஏனென்றால் மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கின்றான். ஏனென்றால் நாம் அனைவருமே இறை சித்தத்தை நிறைவேற்றுவதில்லை. இறைவன் நாம் எப்படி நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று குறித்து வைத்தாரோ அதன்படி நாம் செய்வதில்லை. ஆக அதன் வழியாக நாம் நமக்கும் மற்றவருக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்போம். ஆக வாழ்நாள் முழுவதும் மனிதனுக்கு இந்த துன்பமானது இருந்து கொண்டே இருக்கும். ஆக ஒருவேளை நாம் துன்பம் உலகின் நியதி என்று ஏற்றுக்கொள்வோம். ஆனால் மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ளே எழுவது, கடவுளே, ஏன் நான்? எனக்கு ஏன் இந்த துன்பம்? எனக்கு ஏன் இந்த நோய்? எனக்கு ஏன் இந்த சோதனை? ஆக துன்பம் என்பது உலகின் நியதி என்று ஏற்றுக்கொண்டாலும், ஏன் நான், ஏன் இந்த சோதனை, இந்த நோய் என்ற எண்ணம் நம்மை வாட்டி வதைக்கின்றது. ஆக இந்த ஒரு சூழ்நிலையில் மனிதனின் எவ்வாறு தீமையை, துன்பத்தை ஏற்றுக்கொள்வது? நாம் அனைவருமே தீயவர்கள், மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் என்பதுதான் ஒரு நிலை. நம்மில் பாதி நன்மை உண்டு, பாதி தீயம் உண்டு. நாம் நன்மையும் செய்வோம், அதே வேளையில் தீமையும் செய்வோம். ஆக நம்முடைய செயல்களால் நாம் மற்றவர்களுக்கு துன்பம் அளித்து கொண்டே தான் இருப்போம். குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் நமது சொல்லை கேட்காது நடக்கும் பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அதுபோல நாமும் நம்மை அடுத்திருப்பவருடைய உடைமைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் துன்பம் கொடுக்கின்றோம். ஆக இது அன்றாடம் நம்முடைய வாழ்வில் பல ரீதியில் நடந்து கொண்டிருக்கிற ஒன்றுதான். ஆனால் இதை விட்டு இதற்கு விடை என்ன, இதற்கு விடிவு எப்போது வரும் என்று சொல்லும் பொழுது, நாம் அனைவருமே இறை பிள்ளைகளாக, கடவுளின் பிள்ளைகளாக மாறி அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வின் முழுமையாக செய்யும் அந்த நாள் வரும் பொழுதுதான் நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவர்களையும் மகிழ்விக்க முடியும். ஆக அந்த நாள் வரை இவ்வுலகில் துன்பம் என்று உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். நம்முடைய வாழ்வில் வருகின்ற இந்த துன்பம் ஏன் என்பதற்கு விவிலியத்தில் நமக்கு ஒரு நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு என்கிற ஒரு கதாபாத்திரம். அவர் மிகவும் நல்லவர். அவர் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு சோதனை. அவர் தன் பிள்ளைகளை எல்லாம் இழக்கின்றார், செல்வங்களை இழக்கின்றார், அனைத்தையுமே இழக்கின்றார். ஆனால் இருப்பினும் கடவுளிடம் இருந்து நாம் நல்லவற்றை பெற்றுக்கொண்டு தீமையை பெறாமல் இருக்கக்கூடாது என்று அறிவுரை கூறுகின்றார். ஆக அவர் சொல்லுவது, ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்பது மட்டுமே. அவருடைய நண்பர்கள் வருகின்றார்கள். அவர்கள் சொல்லுவது, நீ ஏதாவது குற்றம் புரிந்திருப்பாய், உன்னில் பாவம் இருக்கிறது, உனக்கு தெரியாத பாவம், அதனால்தான் இந்த தீமை. ஏனென்றால் அவர்கள் நம்புவது நன்மை செய்தால் மகிழ்ச்சி, தீமை செய்தால் துன்பம், சோதனை என்பது. ஆனால் யோபு அடித்து கூறுவார், நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று. அதனால் நான் கடவுளிடம் மட்டும் அவரிடமே கேட்பேன், ஏன் எனக்கு இந்த சோதனை என்று. கடவுளும் யோபு நூல் 38 முதல் அதிகாரம் 38 முதல் 42 வரை யோபுக்கு பதிலளிக்கின்றார். சூறாவளி காற்றில் பதிலளிப்பதாக நாம் காண்கின்றோம். அதிலே அவர் கூறும் பதில் விசித்திரமானது. அவர் பல கேள்விகளை யோபுவின் முன் வைக்கின்றார். நான் உலகை படைக்கும் பொழுது நீ எங்கிருந்தாய்? பகல் எங்கிருந்து வருகிறது?
கடலின் ஊற்றை நீ கண்டுபிடித்தாயோ? காற்று எங்கிருந்து வருகிறது? ஆக மனிதனுக்கு எட்டாத, புரிய முடியாத, மனிதன் அறிவினால் அறிந்து கொள்ள முடியாத பல கேள்விகள் அவருக்கு முன் வைக்கப்படுகின்றன. ஆக மனிதனுக்கு இவ்வுலகிலே பல புதிர்கள் காத்து கொண்டிருக்கின்றன. பல விஷயங்கள் நடக்கின்றன இந்த உலகிலே. ஆனால் அதெல்லாம் அவனுடைய ஆளுமைக்குள் இல்லை. ஆனால் கடவுள் அதை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. அது அவருக்கு தெரியும். அது அவரின் ஆளுமைக்குள் இருக்கின்றன. ஆக இந்த நூலின் வழியாக இந்த ஆசிரியர் என்ன கூறுகிறார் என்றால், மனிதனுடைய துன்பமும் இத்தகையதுதான். மனிதனுடைய சோதனை, வேதனை எல்லாம் இப்படித்தான். இது ஒரு மனிதனுக்கு இது ஒரு புதிரானது. ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல. இந்த துன்பம், மனித துன்பம் என்பது கடவுளின் ஆளுமைக்கு உட்பட்டது. இதைத்தான் நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் வாழ்வில் நாம் காண்கின்றோம். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் பாவம் ஏதும் அறியாதவர் என்பது தெரியும். அவர் சோதிக்கப்பட்டார், வேதனைக்குள்ளாக்கப்பட்டார். எபிரேயர் 5:7-9 வரை சொல்லுகிறது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்திலே உரத்த குரலில் கண்ணீரோடு மன்றாடினார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக அந்த கீழ்ப்படிதலின் வழியாய் மீட்பின் காரணம், அனைவருடைய மீட்பின் காரணமாய் அமைந்தார். ஆக பாடுகள், கிறிஸ்துவின் பாடுகள் நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பு அளிப்பதாகவும், அந்த ஏதேன் தோட்டத்தில் மறுக்கப்பட்ட அந்த வாழ்வின் கனியை நமக்கு அளிப்பதாகவும் அமைகின்றது. ஆக துன்பம் என்பது நமக்கும் பிறருக்கும் மீட்பு அளிப்பதாகவே அமைகின்றது. கிறிஸ்து எவ்வாறு ஜெபித்தார், மன்றாடினார் என்று நமக்கு தெரியும். தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் என் இஷ்டம் என்று உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். நான் சொல்வதுபடியல்ல, நீர் நினைப்பதே என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று கூறினார். நம்முடைய ஜெபமும் துன்ப காலங்களில் இவ்வாறு தான் அமைய வேண்டும். கடவுளே, என் விருப்பம் என்று உமது விருப்பம் என் வாழ்வில் அமையட்டும், நிறைவேறட்டும் என்று. புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களில் நாம் காண்கின்றோம். மனித வாழ்வில், குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்வில் துன்பங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். உங்கள் பொருட்டு நான் துன்பப்படுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இந்த துன்பங்கள் வழியாக நான் கிறிஸ்து பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று அதை நிறைவு செய்கிறேன். கிறிஸ்து பட வேண்டிய துன்பத்தை என் உடலில் ஏற்று அதை நிறைவு செய்கிறேன். ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய துன்பமும் கிறிஸ்துவனுடைய துன்பத்தோடு இணையும் பொழுது கிறிஸ்துவின் துன்பம் நமக்கு கொண்டு வந்த அந்த மீட்பை நமக்கு கொடுக்கின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய துன்பமும் கிறிஸ்துவின் துன்பத்தோடு இணையும் பொழுது கிறிஸ்துவின் துன்பத்தை போன்று நமக்கும் இவ்வுலகுக்கும் மீட்பை கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை. ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் 5ஆம் அதிகாரம் 3 முதல் உள்ள வசனங்களிலே துன்பத்தினால் மனிதருக்கு விளைகின்ற நன்மையை குறிக்கின்றது. துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் நம்பிக்கையும் வளருவதாக புனித பவுல் கூறுகின்றார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 12ஆம் அதிகாரம் 10 முதல் உள்ள வசனத்திலே மனித துன்பங்களை ஒரு மனித தந்தை எவ்வாறு தன் பிள்ளையை திருத்துகின்றாரோ அதற்கு ஒப்பிடுகின்றார். கடவுள் நமக்கு வருகின்ற துன்பங்கள் வழியாக நம்மை திருத்துகின்றார். ஏனென்றால் நாமும் அவரை போல் தூயோர் ஆக வேண்டுமென்றே. புனித பேதுரு
குறிப்பாக 1 பேதுரு 4:12 முதல் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் துன்பத்தில் பங்கு கொண்டால் மட்டுமே அவருடைய மாட்சியிலும் பங்கு பெற முடியும் என்கிற ஒரு உண்மையை ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகின்றார். ஆக துன்பமில்லையே இன்பமில்லை. நாம் துன்பம் படும் பொழுது மேலும் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:17 அவரது துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும், அப்போதுதான் அவரது மாட்சியிலும் பங்கு பெற முடியும் என்று ரோமேர் 8:17. ஆக இப்படிப்பட்ட துன்பங்களில் நம்முடைய மனநிலை என்ன? இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம். யாயீர் என்பவர் அன்று ஒரு நாள், அது இயேசுவினுடைய ஒரு சாதாரண நாளாக இருந்திருக்க முடியும். யாயீர் என்பவர் இயேசு படகிலிருந்து இறங்கிய உடனே வந்து அவர் முன் மண்டியிட்டு சொல்லுகிறார், எனது குழந்தை சாகும் தருவாயில் இருக்கிறது என்று. இயேசு அவரோடு பயணித்து செல்லுகின்றார். வழியிலே தெரியும் அந்த பெண்மணியானவள், அதை தொடர்ந்து பல மணித்துணிகள் வேஸ்டாக விரயமாகின்றன. ஆனால் இயேசு தொடர்ந்து அந்த வீட்டிற்கு செல்லுகின்றார். அங்கேதான் அமளி, அழுகை, குழந்தை இறக்கவில்லை, உறங்குகின்றார் என்று சொல்லி அந்த குழந்தையை உயிர் பெற்றெழச் செய்து கொடுக்கின்றார். யாயீர் என்பதற்கு ஒரு எபிரேய மொழியில் அர்த்தம் கடவுள் ஒளிர்விக்கின்றார், கடவுள் ஒளி கொடுக்கின்றார் என்பது. அது இந்த யாயீர் அவர் தன் குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், இறந்து போகிறாள், இறந்து விட்டாள் என்ற மனநிலையில் இருந்த அவருக்கு நம் ஆண்டவர் அவரோடு பயணித்து அவருக்கு ஆறுதல் கூறுவது இறப்பு அல்ல, அது உறக்கமே என்பது. நம்முடைய வாழ்வில் நாம் பல துன்பங்களை பற்றி அஞ்சி வருந்துகின்றோம். ஆனால் நாம் யாயிரை போல இயேசுவிடம் சென்று அவரை அழைப்பதுதான் நம்முடைய பணியாக, ஜெபமாக இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு பயணிக்க வேண்டும். இயேசு நம்மோடு பயணித்து நம்முடைய மனதில் ஒளியூட்ட வேண்டும், ஒளிர்விக்க வேண்டும். அவ்வாறு ஒளிர்விக்கும் பொழுது நமது துன்பங்களும் சாவு எப்படி உறக்கமாக மாறுகிறதோ அதுபோல நமக்கு பயனுள்ளதாக மாறும் என்பதில் ஐயமே இல்லை. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் வந்தே தீரும். துன்பமில்லாத ஒரு மனித வாழ்க்கை இவ்வுலகில் இல்லை. ஆகவே நாம் துன்பங்களை மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் திட்டத்தில் மனித துன்பம் என்பது விலை மதிப்பற்றது. அதைத்தான் நம்ம ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் நாம் காண்கின்றோம். அவருடைய துன்பங்கள் வழியாக நாம் மீட்படைகின்றோம். அதுபோல நம்முடைய துன்பங்கள் வழியாக நாம் இயேசுவின் துன்பத்தில் பங்கு பெறும் பொழுது அது நமக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் ஏன் மனிதகுலம் அனைத்திற்குமே மீட்பளிப்பதாக மாறுகின்றது. நமது துன்பம் நமக்கு ஒரு புதிர். ஏன் இந்த துன்பம் எனக்கு? ஏன் நான் துன்பப்பட வேண்டும்? நான் என்ன பாவம் செய்தேன்? இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒன்று. நாம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு துன்பம் நம்மை சந்திக்க வரும். ஆனால் அப்பொழுது நாம் கடவுளின் துணையை நாட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த துன்பமானது நமக்கு புரியாத புதிராக இருந்தாலும் கூட கடவுளின் ஆளுமைக்கு உட்பட்டது. நாம் அனைவரும் கடவுளின் கரங்களில் இருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையை நம்மில் வைத்திருக்க வேண்டும். நமது துன்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக, மீட்பளிப்பவர்களாக மாறுகிறோம். புனித பவுல் இதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார்.
இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, துன்ப நேரங்களில் நாம் எப்பொழுதும் இயேசுவை நம்மோடு வைத்திருந்து அவரோடு பயணிக்க முற்படுவோம். வரும் துன்பங்களை இயேசுவோடு சகித்து இயேசுவின் பாடுகளோடு ஒப்பு கொடுத்து நமக்கும் பிறருக்கும் மீட்பளிப்பதாக மாற்றிக்கொள்வோம். ஆமேன்.